தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 19வது வாக்கியம். மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். நானும் உன்னை பின்பற்றுவேன் சொல்வது நானும் என்று சொல்கிற சமயத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக இதோ அவர் கலந்து கொள்கிறார்கள். இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் கூட்டத்தை பார்த்தல்ல, மாறாக அவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும், அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும், அவருடைய செயல்கள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும், அவரை பூர்ணமாக அன்பு செய்து பின்பற்ற வேண்டும். ஆனால் கூட்டத்தோடு கூட்டமாக நானும் வருகின்றேன், நானும் அவருடன் சென்று போகிறேன் சொல்கிற சமயத்தில் அங்கு பதில் இல்லை. இங்கு இவர்கள் அப்படி சொல்லுகின்ற சமயத்தில் இயேசு அவர்களுக்கு பதில் சொல்வதில்லை. மாறாக சொல்கிற வார்த்தை வா போ என்று சொல்லவில்லை. மாறாக சொன்ன வார்த்தை அங்கே நாம் பார்க்கின்றோம் 20வது வாக்கியத்தில், நரிகளுக்கு பதுங்க குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அப்படி பார்க்குற சமயத்தில் சொகுசமான ஒரு வாழ்க்கையில் அப்போ இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நல்ல ஒரு சொகுசோடு வாழ்ந்து கொள்ளலாம் என்ற என்ன அர்த்தம் அல்ல. மாறாக வேதனைகளிலும் காயங்களும் அவமானங்களும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் தடைகளும் எல்லாம் நிறைந்திருக்கும். அவ்வாறு நிறைந்திருக்கிற சமயத்தில் அந்த சமயத்தில் நீ இயேசு பின்பற்ற நீ தயாராக இருக்கின்றாயா? நீ விரும்புகிற இயேசு சொகுசோடு வாழ்கிற இயேசு அல்ல. மாறாக நீ பின்பற்ற இயேசு ஆனது வேதனைகளும் காயங்களும் அவமானங்களெல்லாம் நிறைந்த ஒரு இயேசு. அந்த இயேசுவை பின்பற்ற உனக்கு விருப்பம் என்றால் அந்த இடத்துல நானும் என்பதல்ல, நான் வருகிறேன் ஆண்டவரே இந்த எண்ணம் கடந்து வரும். ஆகவே நீங்களும் நானும் சிந்தித்து பார்ப்போம். இயேசுவை நாம் பின்பற்றுகின்றோமே, கூட்டத்தோடு கூட்டமாக போகிறோமா, அல்லது அவர் மேல் உள்ள அன்பின் காரணமாக அவர் பின்னால் நாம் வாழ்கின்றோமா? சிந்தித்து பார்த்து இறைவனுக்கு பதில் கொடுப்போம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.